இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். தூய ஆவி உன்மீது முத்திரை போடுகிறார், புது வாழ்வு தருகிறார், உதவி செய்கிறார் என்று இந்த 7வது நாளில் நம்ம பார்க்க போகின்றோம். வாங்க. தூய ஆவி உங்களில் முத்திரையிடுகிறார், புது வாழ்வு தருகிறார், உதவி செய்கிறார். முத்திரை போடுகிறார். தூயாவி உங்களுள் முத்திரை போடுகிறார். 1. நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்படுகிறீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. எபேசியர் 1வது அதிகாரம் 13-14 வசனம். இங்கு இறை வார்த்தை நமக்கு சொல்வது, இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவரும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் முத்திரையிடப்படுகிறார். முத்திரை என்பது கடவுள் நம் வாழ்வில் செய்யவிருப்பதை உறுதிப்படுத்துவதாய் இருக்கிறது. இது ஒரு சொத்தை வாங்குபவர் கொடுக்கும் முன்பணம் போன்றது. முத்திரை என்பது வரவிருக்கின்றவற்றை உறுதிப்படுத்துகிறது. இது நமக்கு ஆணையிடப்பட்ட ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கிறது. கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட நாம் முத்திரையிடப்படுகிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். 2வது, தூய ஆவியினால் கற்றுத்தரப்பட நாம் முத்திரையிடப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். 3வது, நாம் மாட்சி மேல் மாட்சி பெற முத்திரையிடப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். 4வது, மீட்பு நாளுக்கென்று நாம் முத்திரையிடப்படுகிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். நம்ம முத்திரையிடப்படுகிறது கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட, தூய ஆவியினால் கற்றுத்தரப்பட, மாட்சி மேல் மாட்சி பெற, மீட்பு நாளுக்கென்று நாம் முத்திரையிடப்படுகிறோம். தூய ஆவியின் முத்திரையானது உலகத்தின் பார்வைக்கு தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய வல்லமை மற்றும் அதிகாரத்தினால் பார்க்க முடியும். இம்முத்திரையானது நம் வாழ்விலே கடவுளின் பிரசனமாயிருக்கிறது. கடவுளின் பிரசனம் இஸ்ரேல் மக்களோடு சென்றபோது அது மோசேயையும் அவர் மக்களையும் மண்ணுலகில் உள்ள மற்ற மக்களிடமிருந்து வேறுபடுத்தி காண்பித்தது. எகிப்தியரிலிருந்து இஸ்ரேல் மக்களை வேறுபட்டு பார்க்க முடிந்தது. விடுதலை பயணம் 33வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம். எனது பிரசன்னம், மோசே சொல்கின்றார், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மோசே பார்த்து கூறுகிறார். உடனே மோசே கூறுகின்றார், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று ஆண்டவர் கூற, மோசே அவரிடம், உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போக செய்யாதீர். உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போக விடாதேன். நானும் மக்களும் பார்வையில் தயை பெற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம்? நீர் எங்களோடு வருவதாலும் நானும் மக்களும் மண்ணுலகில் உள்ள அனைத்து மக்களினின்றும் வேறுபட்டு நிற்பதாலும் அன்றோ என்றார். தூய ஆவியின் முத்திரையானது நம்மை மண்ணுலகில் உள்ள மற்ற மக்களினத்தாரிடமிருந்து வேறுபடுத்தி காண்பிக்கும். கடவுளுடைய பிரசனம் அவருக்குரியவர்களை இந்த இறுதி காலத்தில் வேறுபடுத்தி காண்பிக்கும். 2வது, ஆண்டவர் நமக்கு புது வாழ்வை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் புது வாழ்வை தருகிறார். திருத்தூதர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் தோன்றி, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வை பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். திருத்தூதர் பணி 5வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். இந்த தூதர் உரைத்த வாழ்வு என்பது எதை குறிக்கிறது? புனித பவுல் ரோமேயர்ல 7வது அதிகாரத்தில்
நம்மை ஒடுக்கி வைத்திருந்த சட்டத்தை பொறுத்த மட்டில் நாம் இறந்து விட்டதால் அச்சட்டத்தினின்று விடுதலை பெற்றோம். ஆகையால் எழுதப்பட்ட சட்டத்திற்குரிய பழைய நெறியில் நாம் ஊழியம் செய்வதை விட்டு தூய ஆவியாரிலும் புதிய நெறியில் ஊழியம் செய்ய முடிகிறது என்று கூறுவதை போல் ஒரு புதிய வாழ்வு நெறியை குறிக்கிறது. இந்த புது வாழ்வு இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புவதால் வருகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மீட்பராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது தூய ஆவியானவர் நமக்குள்ளே இப்புது வாழ்வை தருகிறார். இவ்வாழ்வானது ஓர் உன்னதமான வாழ்வு, நம்மிலும் நம்மை சுற்றிலும் கடவுள் பிரசன்னமாயிருக்கிற ஒரு வாழ்வு, கடவுளை பார்க்கிற அவர் கூறுவதை கேட்கிற அவர் உடனிருத்தலை உணர்கிற ஒரு வாழ்வு, தூயாவியால் வலுவூட்டப்படுகிற வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்வு, அமைதியான மகிழ்ச்சியான அன்பான ஒரு வாழ்வு. இந்த அமைதி அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி, இந்த மகிழ்ச்சி பிரிக்க முடியாத மகிழ்ச்சி, இந்த அன்பு எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுகிற அன்பு. இவ்வாழ்வானது தூய ஆவியின் பிரசனத்தை தொடர்ந்து உணரத்தக்க ஒரு வாழ்வு. தூய ஆவியின் பிரசனமானது நமக்கு முன்னால் சென்று நம்மை அழைத்து செல்லும், நாம் செல்ல வேண்டிய பாதைக்கு வழிகாட்டும், ஜெபிக்க அழைத்து செல்லும், இறை வார்த்தையை வாசிக்க அழைத்து செல்லும், நம்மை பாதுகாக்கும், மன்னிக்க உதவி செய்யும், சாட்சி பகர கற்றுக் கொடுக்கும், இயேசுவை மகிமைப்படுத்த அழைத்து செல்லும். இவ்வாழ்வானது நான் தூய நீரை உங்கள் மீது தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மையாவீர்கள், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். நமக்குள் புகுத்தப்பட்ட அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நமக்கு நினைவூட்டி அவருடைய வார்த்தையின் ஒளியிலே வாழ செய்கிறார். இவ்வாழ்விலே ஒன்று தண்டனை தீர்ப்பே கிடையாது, ரோமேயர் 8:1. இரண்டாவது, பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று விடுதலை உண்டு, ரோமேயர் 8:2. மூன்றாவதாக, திருச்சட்டத்திற்கு தேவையானவைகள் நிறைவேறும், ரோமேயர் 8:4. நான்காவது, நம் நாட்டமெல்லாம் ஆவிக்குரியவற்று மீதே இருக்கும், ரோமேயர் 8:5. ஐந்தாவது, பழையன கழிந்து எல்லாம் புதிதாக்கப்படும், 2 கொரிந்தியர் 5:17. ஆறாவதாக, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியே படைக்கப்பட்டிருக்கின்றோம், எபேசியர் 2:10. ஏழாவதாக, செம்மறியாட்டு குட்டியானவரின் இரத்தத்தால் தொடர்ந்து கழுவப்படுகிறோம், 1 யோவான் 1:7. எட்டாவதாக, தூய ஆவியானவரால் தொடர்ந்து ஆட்கொள்ளப்படுகிறோம், எபேசியர் 5:18. ஒன்பதாவது, சாத்தான் மறுபடியும் தோற்கடிக்கப்படுகிறான், ரோமேயர் 16:20. பத்தாவது, இயேசுவே எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கிறார், எபேசியர் 1:22. 11ஆவதாக, விண்ணுலகில் அதிகாரத்தோடு அமர்ந்திருக்கிறோம், எபேசியர் 2:6. 12ஆவது, வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என சொல்ல முடிகிறது, கலாத்தியர் 2:20. 13ஆவது, நான் இயேசுவோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறேன் என சொல்ல முடிகிறது, கொலேசியர் 3:3. 14ஆவது, நாம் கடவுளை மகிமைப்படுத்துகிறோம், அவர் உங்கள் துணையாளர். மூன்றாவதாக, உதவி செய்கிறார், அதில் முத்திரையிடுகிறார், புதுவாழ்வு தருகிறார் என்பதை பார்த்தோம். மீண்டுமாக தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இயேசு சொன்னார், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார், யோவான் 14:16 கூறுகிறது. இங்கு இயேசு சொல்கிறதை பாருங்கள், தூய ஆவியானவர் நமக்கு என்றும் உதவி செய்வதற்காக தரப்படும் துணையாளர். தூய ஆவியானவர்
நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும், அது ஆவிக்குரிய காரியமானாலும் உலக காரியமானாலும் உதவி செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு மணித்துளியிலும் துணை செய்வதற்காக உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். பல நேரங்களில் அவரிடமிருந்து வருகிற ஞானத்தையும் அருளையும் நாடாமல் நாமே இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறோம். தூயாவியானவர் கனிவுள்ளவர். எனவே அவர் உங்கள் வாழ்விலே கட்டாயமாக செயல்பட மாட்டார். அவரின் உதவியை நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் அவரை அழைக்கும்போது உங்களுக்கு உதவி செய்ய அவர் அங்கே இருப்பார். தூய ஆவியானவரால் உதவி பெற்றுக்கொண்டிருக்கிற பல்வேறு துறையை பார்த்து பல மனிதர்களை எனக்கு தெரியும். அவர்கள் வெளியரங்கமாக தூயாவியானவரின் வழிநடத்தலையும் வல்லமையும் பெற்று அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு உதவி செய்வதற்காக அனுப்பப்பட்ட தூய ஆவியானவர் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருந்து உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உளுந்து இரும்பு கோலால் அடிக்கப்படுவதில்லை, சீரகத்தின் மேல் வண்டி உருளை உருட்டப்படுவதில்லை. ஆனால் உளுந்து கோலாலும் சீரகம் தடியாலும் தட்டி அடிக்கப்படும். உணவுக்காக தானியத்தை யாரும் நொறுக்குவார்களா? இல்லை. படைகளின் ஆண்டவரின் ஆவி ஆலோசனை கூறுவதில் சிறந்தவர், ஞானத்தையும் வலிமையும் தருவதில் வல்லவர். நீங்கள் அவருடைய தூண்டுதலுக்கு திறந்த உள்ளத்தினராய் இருந்து அவரை அழைத்தால் அவரால் உங்களுக்கு உதவி செய்ய நிச்சயமாக முடியும். ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் தூய ஆவியானவரை பற்றி நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். தூய ஆவியானவரை சார்ந்து கொண்டால் நாங்கள் செழித்திருப்போம். எங்களோட வியாபாரத்தில் செழிப்பு, விளையாட்டு வீரர்கள் செழிக்கின்றார்கள், காவலர்கள் தெரிந்த காவலர்கள் செழிக்கின்றார்கள். தூயாவின் உதவி பெற்று மாணவர்களை செழிக்க செய்கின்ற மாணவர்களை எனக்கு தெரியும். ஆண்டவரே, தூயாவியானவரே, எல்லாம் வல்லவரே, ஆசிர்வதிங்க. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தில் நிரம்பவும், தூயாவியின் அபிஷேகத்தை பெற்றி ஒவ்வொருட குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக, மன மகிழ்ச்சியை தரும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆமேன்.